கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் வந்து சிஎஸ்கே, குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 3 டீமுகளில் எந்த பேர்களை ரிட்டைன் பண்ணுவாங்கங்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் 2 வீடியோ இருக்குன்னு. இதில் 2வது வீடியோ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ், அந்த 4 டீம்களோட ரிட்டென்ஷன் அண்ட் 6 டீம் பிளேயர்ஸ்கள் யார் யார், அன்கேப்டு பிளேயர் யார் யார், எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் வச்சு இவங்க வந்து ஆப்ஷனுக்கு போவாங்க, இப்படிங்கிற விளக்கமான ஒரு வீடியோவுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸில் வந்து யார் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இந்த 4 பேரையும் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்களா, இல்லைனா 3 பேரை மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா, யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம், நிறைய பேச போகிறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த் ஆஸ்ட்ரேலியா மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட வீடியோக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வீடியோலையும் இந்த ரூல்ஸை சொல்லி தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். மொத்தம் 6 பேரை வந்து 6 டீம் பண்ணலாம். அதில் வந்து முதல் பேருக்கு 18 கோடி, 2வது பேருக்கு 14 கோடி, 3வது பேருக்கு 11 கோடி, 4வது பேருக்கு 18 கோடி, 5வது பேருக்கு 15 கோடி, அப்புறம் ஒரு பிளேயர் அன்கேப்டு பிளேயராகவோ இல்லை 2 பிளேயர் நீங்கள் அன்கேப்டு பிளேயராகவோ தலா 4 கோடி கொடுத்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். அந்த அன்கேப்டு பிளேயருக்கு 4 கோடி. ஸோ முன்ன வந்து இந்த ரிட்டன்ஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துச்சு. ஆனால் இப்படி இல்லாமல் இப்படி மேலேருந்து கீழே வந்து திரும்ப மேலே போகுது அப்படிங்கிறதுனால வந்து இப்போ நிறைய அணிகள் வந்து பிரச்சனையில் மாட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 31 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து ரிட்டைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பிசிசிஐ கிட்ட வந்து இவங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸையோ, ராஜஸ்தான் ராயல்ஸோ, எல்எஸ்ஜியோ, பஞ்சாப் கிங்ஸையோ வந்து எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, எந்தெந்த பேரில் வந்து இவங்க ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்து ஸோ பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போன சீசனில் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்து அவ்வளோ காசு கொடுத்து உள்ளே வந்து எந்த அளவுக்கு ஒரு யூஸ் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அடுத்த மாதம் நடந்த உடனே T20 வேர்ல்டு கப்பில் ஒரு மாதிரி கலக்கிட்டார். ஸோ இப்போது ஒரு மாதிரி ஒரு ப்ரொஃபிலிக் T20 வேர்ல்டு கப் வின்னர், வேர்ல்டு கப் வின் பண்ணுறது ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறதுனால ஸோ அவரை ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வெறுக்க மாட்டீங்க. அதனால் வந்து மும்பை இந்தியன்ஸும் அவரை வெளியில் விடணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரியான தாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ஸ் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கடிச்சு இழுக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் ஆடக்கூடிய, அதாவது இந்தியன் டீமில் ஆடக்கூடிய பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாமே, பெஸ்ட் T20 பிளேயர்ஸ் எல்லாருமே, மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வேர்ல்ட்ஸ் தி பெஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் பாலர் அவர், சூரியகுமார் யாதவ் நம்பர் 1 T20 பேட்டர், தென் ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் T20 கிரிக்கெட்டில் அப்படிங்கிறதுனாலையும், தென் ரோஹித் சர்மா வந்து லெஜெண்ட், அவரை வந்து கடைசி வரைக்கும் மும்பையில் தக்க வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவர் மும்பை இந்தியன்ஸுக்காக ஆடணும்னு நினைப்பாங்க. இப்போது யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க, யாரை எப்படி பேசி இவங்க உள்ளே உட்கார வைக்க போகிறாங்க, அன்கேப்டு பிளேயர் யார், இப்போ எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னா பும்ராவுக்கு 18 கோடி. பும்ராவை நீங்கள் ஆப்ஷனில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா 25 கோடி கெந்திட்டு போயிடுவார். ஆனால் பும்ராவை நீங்கள் 18 கோடிக்கு பேசி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதும், தென் மெகா ஆப்ஷனில் ஒரு 18 கோடி ஒரு பிளேயர் 16 கோடி எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் சில பல பிளேயர்ஸ் போகிறதுல அதில் பும்ராவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பும்ராவை பேசி எப்படி 18 கோடிக்கு உட்கார வைக்க போகிறாங்க? ஏன்னா பும்ராவுக்கு வந்து இது ஒரு கம்ஃபர்டபுளான டீம். ஏன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்காரு, மேலே ஒரு பெஸ்ட்டு ஒரு T20 பேட்டர் இருக்காரு, நம்ம பெஸ்ட் பவுலர் நம்ம இருக்கும்பொழுது ஸோ நம்மளுக்கும் அதாவது வின்னிங் காம்பினேஷன் இருக்கும்பொழுது நமக்கு பெட்டராக இருக்குன்னு யோசிக்கும்பொழுது ஸோ பும்ராவும் ஓகேப்பா நான் இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா இங்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 18 கோடி பும்ரா ஓகே சொல்லி பேச்சுவார்த்தை சரியாக முடிஞ்சிச்சுன்னா ஓகேங்களா? சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா இவங்க 3 பேர்த்தில் 2 பேரை எடுப்பாங்களா, இல்லை 3 பேரையும் எடுப்பாங்களா? 3 பேர் எடுத்தால் என்ன பிரச்சனை? சூரியகுமார் யாதவுக்கு, ஹர்திக் பாண்டியாவுக்கு யாருக்கு இதில் 18 கோடி போகுது, யாருக்கு 14 கோடி போகுது? 2 பேருக்குமே 14 கோடியான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இவங்க 2 பேருக்குமே நீங்கள் வந்து 18 கோடி கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பும்ராவுக்கு நீங்கள் 18 கோடி கொடுத்தாச்சு. இப்போ இவங்க 2 பேரில் யாருக்கு 18 கோடி போக போகுது? இல்லை 14 கோடி வாங்கிட்டு 2 பேரும் ஆட போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் பொழுது 18 கோடி அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டருங்கிறதுனால, இந்த கேப்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால, தென் அவர் தான் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரிலீஸ் யாராவது பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்பு பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஹர்திக் பாண்டியாவுக்கு 14 கோடி, சூரியகுமார் யாதவுக்கு 14 கோடி, 2 பேரும் 14 கோடி கொடுத்து ஸ்டே பண்ண வச்சுட்டு திரும்பி ஒரு 11 கோடின்னு இருக்குல்ல. இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கும்போது யோசிப்பார், இப்போ நான் ஒரு 18 கோடி வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே டீமுக்கு ஆப்ஷனில் போகும்போது பிரச்சனையாகும். ஸோ அதனால் வந்து நம்மளும் ஒரு 14 கோடி வாங்கிப்போம். சூரியகுமார் யாதவ் ஒரு 14 கோடிக்கு கொடுக்கும்போது சூரியகுமார் யாதவ் அதை ஓகே சொல்லிட்டார், பும்ரா மாதிரி ஓகே சொல்லிட்டாருன்னா ஸோ அந்த பேச்சுவார்த்தை
அது 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 சரிசமமாக அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக முடியுதுன்னா சந்தோஷம். இப்போ ரோஹித் சர்மா 11 கோடி கொடுத்துட்டு ஸ்டே பண்ணிடுவார். ஒரு 11 கோடிக்கு ரோஹித் சர்மா ஆடுறாரு அப்படின்னா அது ரோஹித் சர்மாவுக்குங்கிறதானே மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்ப பெரிய லாபம். ஸோ பும்ராவுக்கு 18 கோடி, சூரியகுமார் யாதவுக்கு 14 கோடி, ஹர்திக் பாண்டியாவுக்கு 14 கோடியா 18 கோடியா தெரியலை, பட் 14 கோடி. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு வந்து 11 கோடி. அப்புறம் ஒரு அன்கேப்டு பிளேயரை நீங்கள் எடுத்தே ஆகணும். இதில் நீங்கள் அன்கேப்டு பிளேயர் எடுக்கணுங்கிறத தாண்டி இப்போ திலக் வர்மாவும் நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா திலக் வர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேப்டு பிளேயராக ஆகிட்டார். இப்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணுற லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிம் டேவிட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, கோட்ஸே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, துஷாராவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, முகமது நபி, ரொமாரியோ ஷெப்பர்டு, டேவில் பிரவிஸு, லூக் உட்டு, மாபாக்கா, கம்போஜ், இது போக வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை வந்து அவ்வளோ கோடி கொடுத்து எடுத்தாங்க. ஸோ அவ்வளோ கோடி கொடுத்து எடுக்கப்படுது. அப்போ தான் சிஎஸ்கே வந்து தீபக் சஹரை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. போதும்பா, இதுக்கு மேலே நம்மளால் இஷான் கிஷனை தூக்கிட்டு சுமக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஸோ ஆர்டிஎம் வந்து எனக்கு திலக் வர்மாவுக்கு தான் பயன்படுத்துவாங்க, இஷான் கிஷனுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதான் சொல்கிறேன், இஷான் கிஷன் தான் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்று ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆர்டிஎம், அதுக்கப்புறம் இந்த அன்கேப்டு பிளேயர், அதில் அன்கேப்டு பிளேயரில் வந்து நமன்தீப் இல்லை நேஹல் வதேரா 2 பேர் இல்லை 2 பேரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்கேப்டில் நீங்கள் வந்து 2 பேரை மேக்ஸிமம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதில் இதுக்கு இத்தனை காலகட்டங்களை நீங்கள் பாருங்கள், கைரன் பொல்லார்ட், அதுக்கப்புறம் மலிங்கா, டீகாக், ட்ரெண்ட் போல்ட்னு சொல்லிட்டு இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஒரு மாதிரி ரிட்டைன் பண்ணுவாங்க. பட் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கூட இல்லை, முழுக்க இந்தியன் பிளேயர்களாக இருக்காங்க. என்னடா இது மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? பட் கொஞ்சம் வருஷமாக அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர் செட்டாகவே ஆகவும் மாட்டுறாங்க. பட் டிம் டேவிட்லாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது ஒன்று. அதுக்கப்புறம் ஆர்டிஎம்மில் திலக் வர்மா வந்து ஆர்டிஎம் போவாங்க. திலக் வர்மாவுக்கு எந்த ஒரு டீமாவது அடிச்சுக்கிட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர் வேறு, அது மாதிரி நல்லா அவரும் நேஹல் வதேரா ஒரே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேஹல் வதேரா அவங்க வேணாம், இல்லை திலக் வர்மா அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மற்ற டீம் அடிச்சிக்கும் போது இவங்க ஆர்டிஎம் போட்டு எடுக்கும் பொழுது திலக் வர்மாவுக்கும் காசு அதிகமாக வந்து இவங்களுக்கும் அது அந்த 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 என்ன சொல்கிறது அந்த பேச்சுவார்த்தை படியுது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து திலக் வர்மா தான் இவங்களோட ஆர்டிஎம் பிளேயராக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட ரிட்டென்ஷன் விஷயங்கள், ரிட்டென்ஷன் பிளேயர்ஸோட லிஸ்ட்டு. நான் இவங்க தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிருக்கானந்தா ரொம்ப யோசிக்க வேணாம், ஹர்திக் பாண்டியாவெலாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லை சூரியகுமார் ஏதோ பும்ரா போனதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சில செய்திகள்லாம் பார்த்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளோலாம் போக வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பட் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. எல்லாரும் ஒரே டீமில் தான் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டீமோட தான் போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, நேஹல் வதேரா இல்லை நமன்தீப் 2 பேரோ இல்லை 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னா ஆப்ஷனுக்கு இவங்க 60 கோடி இல்லாமல் ஒரு 50 கோடி 55 கோடி பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அமௌண்ட்டோட தான் பர்ஸோட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட டீம். அண்ட் அடுத்த டீமுக்கு மூவ் ஆகலாம். ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் பற்றி ரொம்ப பெருசாக பேசிட்டோம்ல. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்க்கும்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து யாரை எடுப்பாங்கிறதானே முதல்ல யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை ட்ரெண்ட் போல்ட், ஹெட்மயர், ரோமன் பவல், ரவிச்சந்திரன் அஸ்வினி இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. யுஸ்வேந்திர சஹலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆவேஷ் கானை ரிலீஸ் பண்ணுவாங்க. நவ்தீப் சைனி, ஆண்ட்ரே பர்கரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது யாரை வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாஸ் பட்லருக்கு 18 கோடி, அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வாலுக்கு 11 கோடி. சஞ்சு சாம்சனோட பேர் வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சஞ்சு சாம்சனை வந்து இவங்க டெஃபினட்டாக எடுப்பாங்க. ஆனால் ஒன்று, இவங்க ஃப்யூச்சரோட கேப்டன் மெட்டீரியலை உருவாக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒன்று. இப்போ சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் ஒன்று பண்ணுவார். லைக் ஒரு ரிஷப் பண்ட் அந்த ரோல், ஓகேங்களா? அது ரிஷப் பண்ட் ரோல் இல்லை, விக்கெட் கீப்பர்ஸ் இந்த ரோல் தான் பண்ண முடியும். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு 14 கோடி. அப்போ சஞ்சு சாம்சன் 14 கோடி அப்படின்னா இப்போ அன்கேப்டு பிளேயரில் ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேரை எடுப்பாங்களா? இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயரோட போவாங்களா? இல்லை யார் அந்த அன்கேப்டு பிளேயராக இருப்பா? யுஸ்வேந்திர சஹலுக்கு இப்போ இவங்க ஒரு 14 கோடி கொடுத்தா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடினாலும் இவங்களுக்கு வந்து யுஸ்வேந்திர சஹலுக்கு 14 கோடி அதுக்கு ஆப்ஷனில் விட்டு நான் சஹலை வந்து ஒரு 8 கோடிக்கோ 9 கோடிக்கோ மிஞ்சி போனால் ஒரு 10 கோடிக்கு இல்லை ஆர்டிஎம் பயன்படுத்தி நான் பிக் பண்ணிக்கிறேன், ஆப்ஷனில் விட்டு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சஹலுக்கு இவங்க போவாங்க. ஆர்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து
ரியன் பராக்குக்கு போவாங்க. ரியன் பராக் போன சீசனில் வந்து அவர் ஒரு மாதிரி இவங்க நல்லாவும் விளையாண்டு கொடுத்தாரு. தென் இப்போ இந்தியன் டீமுக்கெல்லாம் கால் அப் பண்ணிட்டாருங்கிறதுனால இவங்க ரியன் பராக்குக்கு வந்து இவங்க ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்துவாங்கன்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைலாம் சரியாக முடியும். ஏன்னா எப்படியும் ரியன் பராக்குக்கு நீங்கள் 14 கோடி இங்கே 11 கோடி, செஹலுக்கு 11 கோடி 14 கோடி அப்படின்லாம் இல்லாமல் ஆக்ஷன்லேயோ இல்லை ஆர்டிஎம்லேயோ இவங்க யாராவது பிட் போனாங்கன்னா இவங்களுக்கு 7 கோடி 8 கோடிக்கு மேலே போக மாட்டாங்கிறதுனால ஏன் காசை விரயம் பண்ணணுங்கிறதுனால வந்து ரியன் பராக்குக்கு இவங்க வந்து ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்துவாங்க, இல்லை செஹலுக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர் ஒருத்தவங்க நீங்கள் பிக் பண்ணோன்னா யாருமே இல்லை, எல்லாரும் கேப்டு பிளேயர். பட் அன்கேப்டு பிளேயர் ஒருத்தவர் இருக்கிறாரு, சந்தீப் சர்மா. அவர் இந்தியாவுக்காக எப்போ ஆடினவருங்கிறதால சந்தீப் சர்மாவை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க மேக்ஸிமம் அன்கேப்டு பிளேயராக நான் நினைக்கிறேன். ஸோ ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் இவங்க 3 பேரையும், தென் சந்தீப் சர்மா, இந்த 4 பேர் ரிட்டன்ஷன்லையும், ஆர்டிஎம்மில் ரியன் பராக். ஸோ இவங்க தான், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிளானு. ஆனால் பாருங்கள், ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செம்ம டீமாக இருந்தது, இல்லை சூப்பர் டீமாக இருந்தது, கன்சிஸ்டண்ட்டாக அவங்க பிளே ஆஃப் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரிட்டன்ஷன், இந்த மெகா ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மொத்தமாக புஷ்ன்னு இப்போ வந்து ஆக்கி விட்டுடுச்சு. ஸோ 1 டைமென்ஷன் பிளேயரை தான் அவங்க எடுத்துருக்காங்க, ஒரு ஆல்ரவுண்டரை இவங்க பிக் பண்ணலை. இவங்க வெறும் பேட்டர்ஸ்கள், விக்கெட் கீப்பரை தான் பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை. மற்ற டீம்லாம் பாருங்களேன், ஆல்ரவுண்டர் ஒருத்தர் 2 பேர் வந்துடுவாங்க, ஒரு பவுலர் ஒருத்தர் வந்துடுவார், இல்லை ஒரு பேட்டர் ஒருத்தர் வந்துடுவார். ஒரு 5 பேரில் இவங்க ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். பட் ஆனால் இவங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்குங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை. ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படியும் ஆக்ஷனுக்கு மற்ற டீம் மாதிரி ஒரு 60 கோடியோட போவாங்க. ஸ்மார்ட்டாக எந்தளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க ஆக்ஷனில் அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு இந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸில் இந்த 18 கோடி 14 கோடி ஏற்றுனதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடி. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 10 கோடி 9 கோடிலாம் இருந்தால் இவங்க செஹலை உள்ளே எடுத்து போட்டுருவாங்க. 3வது பிளேயருக்கு 11 கோடி, அப்போது 4வது பிளேயர்களுக்கு வந்து ஒரு 8 கோடி வந்துருச்சு. அடுத்தது 5வது பிளேயர்களுக்கு வந்து பிளேயருக்கு வந்து ஒரு 6 கோடி வந்து அவங்க செஹலையோ ரியன் பராக்லாம் உள்ள எடுத்து போட்டு ஓகே முடிச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த ரூல் இல்லை, 14 கோடி 18 கோடிங்கிறதுனால தான் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. அடுத்ததாக லக்னோ சூப்பர் ஜெயின் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிக்லஸ் புரான், கேஎல் ராகுல்லாம் 1 or 2 இருப்பாங்க. இப்போ கேஎல் ராகுலை வந்து இவங்க 18 கோடி கொடுத்து எடுத்துருவாங்க. ஸோ விளம்பரம் ஒன்று இருக்குது, கேஎல் ராகுல் கேப்டன்னு ஒன்று இருக்கிறாரு. ஸோ லக்னோ விக்கெட்டுக்கு கேஎல் ராகுல் ஒரு சூட்டபிளான பிளேயராக இருக்கிறாரு. ஸோ ராகுலுக்கு 18 கோடி சந்தேகமே இல்லை. நிக்லஸ் புரானை பேசி 14 கோடிங்கிறது தானே, நிக்லஸ் புரானுக்கு ரிட்டன்ஷனில் 14 கோடிங்கிறது தாண்டி ஆப்ஷனில் 14 கோடிங்கிறது வந்து ஸோ பெரிய அமௌண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நிக்லஸ் புரான் ஸோ நம்பர் 1 பேட்டருக்கு அந்த வரிசையில் சண்டை போடல T20 கிரிக்கெட்டில். பட் ஒரு பேட்டர், ஓவர்சீஸ் பேட்டர் 11 12 ஸோ அது வரைக்கும். பட் 14 கோடிங்கிறது ஓகே, ஆப்ஷன்லேயும் அவ்வளோதான் போவார். அப்போ 14 கோடி கொடுத்துட்டு வாங்கிட்டு இவர் இங்கே இருந்துருவார். இப்போது ஸ்டாய்னிஸை இவங்க பிக் பண்ணுவாங்களான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை டிகாக்கை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, மேயர்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது போக வேறு யார் இருக்கா, நவீன் உலகை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சமர் ஜோசப் வாய்ப்பு கிடையாது, தீபக் கூட வாய்ப்பு இல்லை, ஐஎஸ் பதி, அமித் மிஸ்ரா இவங்க யாரும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்டாய்னிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு, சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அவர் முடிச்சு கொடுத்த ஒரு மேட்ச் ஒன்று இருக்குது. ஃபீல்டிங்கு, பவுலிங்கில் நியூ பால் போட்டுறாரு, டெத் ஓவரில் போட்டுறாரு. ஸோ ஸ்டாய்னிஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மெட்டீரியலுங்கிறதுனால ஸோ ஸ்டாய்னிஸை வந்து இவங்க ரிட்டன்ஷனில் ஒரு 17 கோடி கொடுத்து எடுப்பாங்க. இப்போ ஸ்டாய்னிஸ் ஆக்ஷனுக்கு போகிறாரு அப்படின்னா 7 கோடி 8 கோடி வரைக்கும் 9 கோடி வரைக்கும் போவார். இப்போ இங்கே ரிட்டன்ஷன் பண்ணுறாங்கிறதுனால ஸோ இவருக்கும் ஒரு லாபமான விஷயம் தான். ஸோ ரிட்டன்ஷனில் ஸ்டாய்னிஸை இவங்க வந்து பிக் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்டு நிறையா இருக்குது. அதில் அன்கேப்டில் நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ஆர்டிஎம்மில் பிஷ்னோயா, குருணுல் பாண்டியாவாங்கிறதும் இருக்குது. ஏன்னா பிஷ்னோய் வந்து கேஎல் ராகுல் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து ரவி பிஷ்னோய் இருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஷ்னோய் இந்த பஞ்சாப் கிங்ஸ்லையும் லக்னோவுக்கு நல்லாவும் பண்ணத மாதிரியும் எனக்கு ஓரளவு தோணும், பஞ்சாபுக்கு ரொம்ப நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணும். ஸோ ரவி பிஷ்னோய்க்கு உங்கள் ஆர்டிஎம் போவாங்களா, இல்லை குருணுல் பாண்டியாவுக்கு ஆர்டிஎம் போவாங்களா, அது என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு. 2 பேரையும் எடுக்க முடியாது. 2 பேரையும் எடுத்தாலும் 14 கோடி 18 கோடி விரயம் பண்ணுறது யோசிக்கவே மாட்டாங்க, அவ்வளோ போகவே மாட்டாங்க. ஸோ ஆர்டிஎம் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். ஆக்ஷனில் குருணுல் பாண்டியா மிஞ்சி போனால் 7 கோடி போவார், பிஷ்ணோ 7 கோடி 6 கோடி போவார், 4 கோடி போவார். நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுதான் பெட்டரான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்கேப்டு பிளேயர் இல்லாமல் 2 அன்கேப்டு பிளேயராக போவாங்க. அது யாருன்னா மோசின் கானுக்கு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மயங்க் யாதவ் வந்து இப்போது அன்கேப்டு பிளேயராக ஆக முடியாது. மயங்க் யாதவ் பங்களாதேஷ் சீரீஸில் எப்படியாவது இவர் வந்து ஆட வச்சுட்டாங்க, அவர் வந்து கேப்டு பிளேயராக ஆகிடுவார், அன்கேப்டு பிளேயராக வாய்ப்பு கிடையாது. ஆர்டிஎம்மில் பிஷ்னோயா, குருணுல் பாண்டியாவா, மயங்க் யாதவா, அப்போ தான் பிரச்சனை வரும். இல்லை ஸ்டாய்னிஸை விட்டுட்டு 11 கோடிக்கு நாங்கள் மயங்க் யாதவ், ஏன்னா அவ்வளோக்கு பொத்தி பாதுகாத்தாங்களே.
மைசூர் வந்து இதுதான் சண்டை போட்டே இருப்பார், கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களை ஒருத்தர் வளர்ப்போம், நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து குத்திட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. மயங்க் யாதவை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோசின் கான் அன்கேப்டு பிளேயராகவும், அர்ஷத் கான் போன பேட்டிங்கில் நல்லாவும் பண்ணாருங்கிறதுனால ஒரு ஆல்ரவுண்டராகவும் யோசிப்பாங்கிறதுனால இந்த 2 பேரையும் அன்கேப்டு பிளேயராக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கேஎல் ராகுல் 18 கோடிக்கு, நிக்லஸ் புரான் 14 கோடிக்கு, ஸ்டாய்னிஸ் 11 கோடிக்கு, ஆர்டிஎம்மில் பிஷ்ணோயால் குர்னுல் பாண்டியா யாராவது ஒருத்தவங்க, அர்ஷத் கான், மோசின் கான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ரிட்டன்ஷனில் இவங்க போகிறதா இருக்க போது 5 பிளேயர்களில் ஒரு மாதிரி டீமை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ண மாதிரி இருக்குது, இல்லை ஒரு மாதிரி இருக்குது. பட் பவுலிங்கில் மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இவங்களுக்கு சிக்கிட்டாங்க அப்படின்னா லக்னோ ஓகே. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை பிஷ்ணோய், குர்னுல் பாண்டியா மாட்டி அந்த டீம் பழையபடி சேர்ந்தது அப்படின்னா ஸோ நல்லாவும் இருந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லா டீமை பற்றி நம்ம பேசும்பொழுது அவங்களோட கோரை மீட் கொண்டு தான் பார்ப்பாங்கங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒருவேளை இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேரே உள்ளே வருவாங்களோ நான் யோசிச்சு சொல்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டீம் மாதிரி ஒரு 60 கோடி 55 கோடி 60 கோடி 65 கோடி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பஞ்சாப் கிங்ஸில் வந்து 18 கோடி பிளேயர்னா அது சாம் கரன் தான். யோசிக்கவே மாட்டாங்க. ஏன் சாம் கரன் சொல்கிறேன்னா அவர் வந்து கேப்டன் மெட்டீரியலாக தான் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் சரி போன சீசன்லையும் சரி இப்போ ஜிதேஷ் சர்மா வைஸ் கேப்டனாக இருந்தார், தவான் இல்லைங்கிறதுனால. ஆனால் வைஸ் கேப்டனாக ஜிதேஷ் சர்மா இருந்தாலும் சாம் கரன் தான் கேப்டன்சி அப்படிங்கிறது போச்சு. ஸோ சாம் கரன் 18 கோடி பிளேயரு, சந்தேகமே கிடையாது அவருக்கு 18 கோடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங்கை T20 வேர்ல்டு கப்பில் நல்லா பண்ணார். ஸோ அவர் நியூ பால்லையும் சரி டெத் ஓவர்லையும் சரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்ங்கிறதுனால அவருக்கு 14 கோடி கண்டிப்பாக எடுத்து வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அன்கேப்டு பிளேயர்னால் அவங்களுக்கு வந்து 2 மேக்ஸிமம் 2 தான் எடுக்க முடியும்னா அவங்களுக்கு பாருங்களேன் இங்கே தான் மாட்டுறாங்க. இவங்களுக்கு அன்கேப்டு விஷயத்தில் மாட்டுறாங்க. ஷஷாங்க், அதுக்கப்புறம் அசுதோஷ், பிராப் சிம்ரன், ஜிதேஷ் சர்மா அன்கேப்டில் வர மாட்டார். அவர் ஜிதேஷ் சர்மா இந்தியாவுக்கு ஆடிட்டார். ஸோ இப்போ இந்த 3 பேர் அப்படிங்களா, இந்த 3 பேரில் நீங்கள் யாரையாவது 2 பேரை தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யாரை ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறதையும் பார்த்துப்போம். பேஷோ, ஷிகர் தவானை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ராகுல் சஹர், சிக்கந்தர் ரசா, அப்புறம் ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷத் பட்டேல் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். நேத்தன் எல்லிஸ். ஸோ எப்படியுமே எனக்கு எழுதி வச்சுட்டு சில பிளேயரை பற்றி அப்போ யோசிச்சு எழுதும் போது எனக்கு என்ன ஸ்டக் ஆகுமோ அதே மாதிரி வீடியோ பண்ணும்போது நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன். இப்போது அன்கேப்டு பிளேயரில் அவங்க ஷஷாங்க், பிராப் சிம்ரன், அசுதோஷ் அப்படின்னா நான் ஷஷாங்க்கு போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஷஷாங்கை தான் வந்து அன்கேப்டு பிளேயராக பிக் பண்ணுவாங்க. கூட பிராப் சிம்ரனு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 அன்கேப்டு பிளேயராக கூட வச்சுக்கோங்க. அவங்க கொஞ்சம் பஞ்சாப் கோட்டாவுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேலை இவங்க எடுப்பாங்களா, ககிசோ ரபடாவை எடுப்பாங்களா, லியம் லிவிங்ஸ்டனா. ரபடா இன் T20 கிரிக்கெட், ரபடா இன் IPL கொஞ்சம் நாட்கியாக இல்லாத போது அவர் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ரபடா மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பாலுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ, ஒரு 11 கோடி ஆக்சுவலியும் ஒரு கண்டிப்பாக ஒரு 10 கோடி 8-9 கோடி டச் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ரபடா, லியம் லிவிங்ஸ்டன் ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், தென் பேட்டிங் எல்லாமே பண்ணுவார். நல்ல ஃபீல்டரும் கூட லியம் லிவிங்ஸ்டன். ஸோ இங்கே ரபடாவா லியம் லிவிங்ஸ்டனா ஒரு எந்த ஓவர்சீஸ் பேரே அவங்க பிக் பண்ண ஆல்ரவுண்டராக ஃபாஸ்ட் பாலரா அப்படிங்கிற ஒரு டிக்டாக்ல அவங்க போகலாம். ஹர்ஷல் பட்டேல் போன தடவை பஞ்சாப் கிங்ஸ் நல்லா தான் பண்ணார், நல்லாவும் பண்ணார். அந்த புது ஸ்டேடியம்லையும் நல்லா பண்ணார். ஸோ ஹர்ஷல் பட்டேல் அந்த 3 பேரில் யார், 3 பேர்த்தில் இருக்கிறவங்களுக்கு 11 கோடி யாருக்கு போக போகுது அப்படின்னா நான் ரபடாவை பிக் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ரபடாவை நீங்கள் டெத் ஓவர் நியூ பாலில் பயன்படுத்திக்கலாம். பட் ரபடாவை போன தடவை அடிச்சுட்டாங்க, உட்கார வச்சாங்கன்னு கூட ஒன்று இருக்குதா. ஸோ அப்போ ரபடா இல்லை அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டன். ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ லியம் லிவிங்ஸ்டன் அப்பப்போ அந்த இங்கிலாந்து சீரீஸ்லேயும் கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கிறாங்கிறதுனால ஸோ லியம் லிவிங்ஸ்டனுக்கு 11 கோடி கொடுத்து தக்க வைப்பாங்க. ரபடாவை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹர்ஷல் பட்டேல் மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. சாம் கரன் வெளியில் போனார்னா அவருக்கு 18 கோடிங்கிறது வரும் சொல்லுவாங்க. அவர் வந்து ஓவர் ரேட்டட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் சாம் கரன் கேப்டன் மெட்டீரியலும் தென் பஞ்சாப் கிங்ஸுக்கு போன தடவை வந்து நல்லா பண்ணியிருந்தார். பேட்டிங்கில் டிசென்ட்டாங்கிறத தாண்டி ஒரு மாதிரி மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்தாரு, பவுலிங்லேயும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ சாம் கரன் அவங்களோட கேப்டனாக இருப்பார், 18 கோடி பிளேயராகவும் இருப்பார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட டீமு. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி 65 கோடி கையில் எடுத்துகிட்டு போவாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆப்ஷனில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பவுலிங் செட் ஆகிருது. சாம் கரன், ஹர்ஷ்தீப் சிங் செட் ஆகிருதா. கீழே மிடில் ஆர்டரில் லியம் லிவிங்ஸ்டன் அவர் பவுலிங்கு போடுவாரா. அதுக்கப்புறம் அசுதோஷ் இல்லைனா ஷஷாங்க் பிக் பண்ணுறாங்க. பிராப் சிம்ரன் தேவைன்னா மேலே பிக் பண்ணுவாங்க. ஸோ தவானை வந்து இவங்க நான் எப்படி 4 கோடி வாய்ப்பே கிடையாது. அன்கேப்டலான ஆடிட்டார் கடைசியாக. ஸோ தவானுக்கு 12 கோடி கஷ்டம். ஆர்டிஎம் வேணால் பயன்படுத்தினா நீங்கள் எப்படி எடுப்பீங்க. ஸோ அப்படிங்கிறது ஒரு இருக்குது. ஸோ பார்ப்போம். பவுலிங் பஞ்சாப் கிங்ஸ் செட் பண்ணிட்டாங்க, மேலே பேட்டிங் செட் பண்ணிட்டாங்கன்னா வேறு குட் டீமாக இருப்பாங்க.
பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 4 டீம் கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு லைட்டாக பேசும்போது டயர்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஓகே, கிரிக்கெட் பேசும்போது கேட்கும்போது எங்களுக்கு என்ன டயர்டு, ஐபிஎல்லாலே எங்களுக்கு டயர்டு கிடையாது, ஜாலியாக பார்ப்போம் அப்படிங்கிறீங்களா? ஓகே, 4 டீமை பற்றி பேசிட்டேன். 4 டீம் பற்றி பேசுனது மட்டும் இல்லாமல் நீங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கிரிக்கானந்தா இவருக்கு பதிலாக அவர் போகிறது பெட்டராக இருக்கும், இல்லை உங்களுக்கு இருந்து சேமாக தான் இருக்குது, பட் இவங்களுக்கு இந்த அமௌண்ட் மட்டும் டிஃபர் ஆகும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட ரிட்டன்ஷன் வீடியோ நிறைவடையுது. அண்ட் அடுத்ததாக இன்னும் 3 டீம் இருக்குது, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர். இந்த 3 டீமோட வீடியோவும் ஸோ உடனே உங்களை நான் பார்க்குறேன், சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட கிரிக்கெட் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குதுங்க, எப்படி கவர் பண்ண போகிறேனே தெரில, தலை சுற்றுது.